கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு கலைஞரின் தமிழ் ஆய்வு இருக்கை சார்பில் 100 நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்புச்செல்வனிடம் கேட்கலாம். அன்புச்செல்வன், கூடுதல் விவரம் என்ன? கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு கலைஞர் தமிழ் இருக்கை சார்பாக நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். இதில் 100 நூல்கள் வெளியீட்டு விழா என்பது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த நூல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த நூல்களை பொறுத்தவரை பல்வேறு தலைப்புகளில் இந்த நூல்கள் அனைத்தும் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நாம் பார்க்க முடியும், கலைஞர் கண்ட ஐயனும் அடிகளும், கலைஞருடைய அந்தாதி, அதே போல கலைஞருடைய தமிழ் வழி கல்வி கனவு, கலைஞரினுடைய பன்முக ஆளுமை என பல்வேறு தலைப்புகளில் பல எழுத்தாளர்களும் கவிஞர்களும் பல்வேறு கட்டுரைகளும் தொகுத்திருக்கிறார்கள். இந்த எழுத்தாளர்கள் அனைவருமே தற்போது அண்ணா அறிவாலயத்திற்கு இருக்கிறார்கள். இப்போ ஒவ்வொரு புத்தகங்களாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பாக தொகுப்பாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வானது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கலைஞர் நூற்றாண்டை ஒட்டி பல்வேறு நிகழ்வுகள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் பார்க்கும்போதுதான் தற்போது கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு கலைஞருடைய தமிழ் இருக்கை சார்பாக இந்த நூல் வெளியீட்டு விழா என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் இதை ஒருங்கிணைத்து இந்த நூல்கள் வெளியீட்டு விழா என்பது தற்போது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இளைஞர்களுக்கான ஆத்திச்சூடி, கலைஞருடைய சிறுகதைகள், சமூக சிந்தனைகள், இப்படி வல்வமும் கலைஞரும் என்ற பல்வேறு தலைப்புகளில் பல எழுத்தாளர்களும் கவிஞர்களும் தொகுத்திருக்கிறார்கள். அந்த தொகுப்பு நூல்கள் அனைத்தையும் குறிப்பாக 100 தலைப்புகளில் தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் இந்த நூல்களை வெளியிட்டதற்கு பின்பாக அவர்களுடன் குழு புகைப்படமும் உரிய மரியாதையும் செலுத்தக்கூடிய நிகழ்வும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கான நிகழ்வானது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.